இந்த கொஞ்சம் நிலத்துல பார்த்திங்கன்னா ஆமர்பானம் பூச்செடி இருக்குது, குண்டுமல்லி அடுக்குமல்லி செடி இருக்குது, 2 இடத்துல இருக்குது. இது இங்கே ஒரு இடத்துல இருக்குது. நித்திய கல்யாணி இருக்குது. பப்பாளி செடி பாருங்கள் வந்திருக்கு. லில்லி பூ வச்சுருக்கேன். இது ரோஸ் செடி, ரோஜா பூ பாருங்கள், இப்போ தளைஞ்சிட்ருக்கு பாருங்கள். புதினா இருக்குது, மிளகு தக்காளி இருக்குது, கத்திரி செடி இருக்குது, செம்பருத்தி. இது ஒரு கலர், என்ன கலர்னால் அது ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி, அது சூப்பராக இருக்கும். எல்லோவுக்கு சேராமல் பிஸ்கட் கலருக்கு சேராமல் இந்த செம்பருத்தி இருக்குது. லைன் கீரை அது இல்லை, இடையிலேயே லைன் கீரை. அங்கே பாருங்கள் நந்தியாவட்டம் அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், நந்தியாவட்டம் இருக்குது. ஃபுல்லாக கத்திரி செடி ஒரு 7-8 செடி இருக்குது. ஒரு 2 வீட்டுக்கு போதும் அந்த மாதிரி இருக்குது. இடையிலையே பார்த்திங்கன்னா வல்லாரை இடையிலே வச்சுருக்கேன். இந்த கொஞ்சமான இடத்துலையே நம்ம வந்து நிறைய நல்லா பராமரித்தோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்மளே வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்கா. சின்ன இடமா, இந்த கோழிங்கெல்லாம் ராவடி பண்ணுது அப்படின்ட்டு இந்த வலையை கட்டி விட்ருக்கேன் பாருங்கள். வலையை கட்டி பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இதில் தான் கொத்து பீக்கங்காயும் போட்டிருக்கேன் பாருங்கள். கொத்து பீக்கங்காயும் போட்டிருக்கேன். கொத்து பீக்கங்காய் செடியும் இருக்குது. ஓகே.